Good morning, everybody. Good morning, sir. Good morning. So நம்ம குட் மார்னிங்மா. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஒரு வாரமா அப்படின்னா பூக்கும் தாவரங்களுடைய பாலின பெருக்கத்தை தான் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம படிச்சது மகரந்தம் சூலகம் இடைவினை போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் அதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். சரிங்களா? எல்லாம் படிச்சிட்டீங்களா? Yes, sir. Yes, sir. ரைட். ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு நம்ம இன்னைக்கு பாடத்தை நம்ம துவங்கலாம்னு நினைக்கிறேன். ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் சாய் சக்தி. மகரந்த சூலகம் இடைவினையில என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்கும், என்னென்ன படிநிலைகள் நடக்கும் மகரந்தம் சூலகம் இடைவினையில? மகரந்த துகள் வந்து சூலக முடியில ஊறுறதுல இருந்து அந்த மகரந்த துகள் வந்து முளைத்து சூலக பையை அடையிற வரைக்கும் மகரந்தம் சூலகம் இடைவினைன்னு சொல்லுவோம் சார். ரைட். மகரந்தம் தோல் அதாவது பாலினேஷன் நடந்த பிறகு அதுல இருந்து போலன் டியூப் உருவாகி அதுக்குள்ள போயிட்டு கேமெட்டுகளை உள்ள கொண்டு போற வரைக்குமே இதுக்குள்ள எடுக்கக்கூடிய இடைவினைகள் தான் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் சந்தானலட்சுமி. சந்தானலட்சுமி, அம்பிகேஸ்வரி. இப்ப மகரந்த துகள் எத்தனையோ மகரந்த துகள் காத்துல இருக்குமா, லட்சோபலட்ச மகரந்த துகள் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்குப்பா. அப்ப அதனுடைய மகரந்த துகள் தான் என்று அந்த சூலக முடி எவ்வாறு அதனை தேர்வு செய்கிறது? அதுக்குன்னு தனி கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்கும் சார். அதுக்குன்னு தனி கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் வேதி கூறுகள் இருக்கும். அதனுடைய மகரந்தம் தானா என்பதை அறிந்து மட்டும்தான் அதை மகரந்த துகளை முளைக்க வைக்கும். வெரி குட். ஓகே, தேங்க்யூ. அண்ட் அனிகா, 2 செல் நிலை 3 செல் நிலைன்னு மகரந்த துகள்கள்ல பார்த்தோம். சரியா? 2 செல் நிலை என்றால் என்ன? அனிதா, அனிதா, எனிகா 2 செல் ஸ்டேஜ் வரலன்னா விட்டுருங்க. லீலாவதி சார் உடல் செல் வந்து இரு அனிகா உன்னோட டைம் முடிஞ்சிருச்சுமா. பகுப்படையாம உடல் செல் மட்டும் போச்சு, அந்த 2 செல் நிலை சார். எப்படி இன்னொரு வாட்டி சொல்லு பாப்பா. சொல்லுங்க இனிகா, சொல்லுங்க இன்னொரு வாட்டி. லீலாவதி. சார் ஜெனரேட்டிவ் செல் வந்து பிரிஞ்சு 2 ஆண் கேமெட்டுகளை உருவாக்கும் சார். ஜெனரேட்டிவ் செல் பிரிந்து 2 ஆண் கேமெட்டுகளை உருவாக்கும், அது கரெக்ட். அப்ப பாலினேஷன் நடக்கும் போது ஜெனரேட்டிவ் செல் பிரிந்து 2 செல் உருவான பிறகு விழுந்தா அதுக்கு பேர் என்ன? ஜெனரேட்டிவ் செல் பிரியாம அப்படியே போய் விழுந்தா அதுக்கு பேர் என்ன? எந்த நிலையில போய் விழுதுன்னு அர்த்தம்? மோனிகா. சார் ஒரு ஜெனரேட்டிவ் செல்லு ஒரு உடல செல் இருந்துச்சுன்னா அது 2 செல் நிலை சார். 3 செல் நிலை அப்படின்னா ஒரு உடல செல் அந்த ஜெனரேட்டிவ் செல் வந்து பிரிஞ்சு 2 ஆண் கேமெட்டை உருவாக்கும் சார். அவ்வளவுதான். மகரந்த சேர்க்கைக்கு முன்னாடியே ஜெனரேட்டிவ் செல் 2ஆ பகுப்படைந்து 2 கேமெட்டுகளோடு போய் விழுந்தா அந்த நிலைய நாம 3 செல் நிலைன்னு சொல்லுவோம். சரியா? அல்லது டைரக்டா பாலினேஷன் சூழ்முடியை அடையும் பொழுது ஒரு ஜெனரேட்டிவ் செல் ஒரு டியூப் செல் ஆர் வெஜிடேட்டிவ் செல் இருந்தா அது 2 செல் நிலைன்னு சொல்றோம். கரெக்டா? இதுக்கு ஏன் ஒரு 4 பேர் கேள்வி கேட்டா கூட அப்படியே பயப்படுறீங்க? அப்ப படிக்கலன்னு அர்த்தம். யூ கேன் கான்சென்ட்ரேட் யுவர் ஸ்டடீஸ். சரியா? ரைட். அடுத்தது கிரிஜா. இந்த மகரந்த குழல் சூலகம் அதாவது மகரந்த துகள் சூழ்முடியை அடைந்த பிறகு மகரந்த குழல் வந்து ஸ்டைல் வழியாக சூழ் தண்டு வழியாக உள்ளே செல்கிறது. அதற்கு வழிகாட்டியாக திகழ்வது எது? கருப்பைக்குள்ள நுழைவதற்கு வழிகாட்டியாக நுழைவது எது? பிலிபாம் சாதனங்கள். பிலிபாம் அப்பாரட்டஸ். ஓகே, தேங்க்யூ. பிலிபாம் அப்பாரட்டஸ். ரைட். குணவதி. இந்த மகரந்த குழல் உள்ளே நுழையுதுமா, பிலிபாம் சாதனங்கள் தான் வழி காட்டுகிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த அண்ட சாதனங்கள்ல எதன் வழியாக இந்த மகரந்த குழல் உள்ளே நுழையும்?
எந்த செல் வழியாக உள்ளே நுழையும்? மறுபடியும் கேளுங்க சார். அதாவதுமா பிலிப்பாம் அப்பாரட்டஸ்ன்றது ஒரு வழிகாட்டியாக திகழும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப நமக்கு மகரந்த குழல் உள்ள போயிடுச்சு. மகரந்த குழல் சூழ் தண்டு வழியா எங்க போயிட்டார்? கருப்பை கிட்ட போயிட்டார். கருப்பையில நமக்கு தெரியும் அண்ட சாதனம்னு ஒண்ணு இருக்கு. சரியா? அண்ட சாதனங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த மகரந்த குழல் அண்ட சாதனத்தில் எந்த செல் வழியாக உள்ளே நுழைகிறது? சினர்ஜிட்டுகள். சரியா? சினர்ஜிட்டுகள் வழியா தான் உள்ள நுழைகிறது. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது சுபலட்சுமி. சுபலட்சுமி சாலமன், இந்த பிலிப்பாம் அப்பாரட்டஸ் அண்ட சாதனங்கள்ல எங்கு அமைந்திருப்பதாக நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க? மைக்ரோஃபைலர் முனையில. அவ்வளவுதானா? எந்த இடத்துல அமைந்திருப்பதாக சொன்னாங்க அண்ட சாதனங்கள்ல? சினர்ஜிட்டுகள்ல தான் பிலிப்பாம் சாதனம் அமைந்திருப்பதாக சொன்னாங்க. கரெக்டா? அதைத்தான் நானும் கேள்வி கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. ஏற்கனவே சொன்னது மாதிரி இருந்தாலும் அதைத்தான் நான் கேட்டேன். ஓகே, ரைட்டு. அண்ட் ரைட், இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ கேள்வி கேட்காதவங்க, கேள்வி பதில் சொல்லாதவங்க மீன்ஸ் நான் கேட்க முடியாதவங்கள அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள்ல நீங்க பதில் சொல்லிடுங்க. ஓகேவா? ரைட்டு. நம்ம அடுத்துதான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்டிபிஷியல் ஹைபிரிடைசேஷன், செயற்கை கலப்பின சேர்க்கை படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மகரந்த குழலுடைய வளர்ச்சியை அறியக்கூடிய சோதனை நாம பார்க்க போறோம். இப்ப நீங்க சொல்றீங்க மகரந்த துகள் முளைத்து மகரந்த குழலை தோற்றுவிக்கிறதுன்னு சொல்றீங்க. அதை நாம எப்படி சார் கண்டுபிடிப்போம்? இப்ப நம்ம சொல்லிட்டோம், சூழ்முடியை அடைந்த மகரந்த துகள் என்னென்னலாம் ஃபேக்டர் இருந்தா அங்கு முளைக்கும்? ஈரப்பதம் இருக்கணும். ஓகே, போரான் இருக்கணும். வேற ஏதாவது? கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கணும். கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். அந்த தாவரத்தினுடைய அல்லது அந்த மலருக்கே உரித்தான மகரந்த துகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் மகரந்த குழல் முளைக்கும். அப்ப அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைச்சாதான் அந்த இடத்துல என்ன ஆகும்? மகரந்த குழல் முளைக்கும்பா. இதுதான் ஃபேக்டர்ஸ். அப்ப அந்த மகரந்த குழல் வளர்ச்சி அடைகிறது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10% சர்க்கரை கரைசல். சார், சர்க்கரை கரைசல் நமக்கு தெரியும். சர்க்கரை கரைசல்லாம் என்னென்னலாம், எதெல்லாம் சர்க்கரை கரைசலா பயன்படுத்துவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெல்லம். ஆஹா, நம்ம டைரக்டா ரிசர்ச்சுக்கு வெல்லத்தை போட மாட்டாங்கம்மா. ஜென்ரலா சொல்லுங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? குளுக்கோஸ், டெக்ஸ்ட்ரோஸ் கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான் பயன்படுத்துவாங்க. சரியா? சர்க்கரை கரைசல்னா அதுதான் குறிக்கும். நம்ம டைரக்டா இதுல பார்க்க கூடாது. அப்ப 10% சர்க்கரை கரைசல்னா என்ன அர்த்தம்? 10% சுகர் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 கிராம் எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தமா? வாட்டர்ல 10% பயன்படுத்துங்க சார். வாட்டர்ல 100 ml ஆஃப் வாட்டர்ல 10 கிராம் ஆஃப் சர்க்கரைய போட்டு கலக்கினா, அது டெக்ஸ்ட்ரோஸோ அல்லது குளுக்கோஸோ அதை போட்டு நீங்க நல்லா கலக்கி எடுத்தீங்கன்னா அதுதான் 10% கரைசல். புரியுதா? 10% கரைசல் எப்படின்றது? 100 ml ஆஃப் வாட்டர்ல 10 கிராம் ஆஃப் சுகரை உள்ள ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டா அதுதான் 10% சுகர் சொல்யூஷன். புரியுதா? ரைட், ஓகேப்பா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சில தாவரருடைய மகரந்த துகளை நீங்க சேகரிக்கணும். சரியா? இப்ப நம்ம சிபிஎஸ்இ போர்ஷன்ல எடுத்துக்கிட்டோம்னா, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மலர்கள் எல்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க பிராக்டிகலுக்கு. கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய மகரந்த துகள்கள்லாம் நிறைய ஃப்ளவர். சரியா? ஒரே மலர் கிடையாது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீசிஸ்ல இருந்து மலர்களை எடுத்துட்டு வந்து அதனுடைய மகரந்த துகள் எல்லாம் தனியா எடுத்து, சரியா, அதுல சுகர் சொல்யூஷனை போட்டு
அது முளைக்குதா இல்லையான்னு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. சரியா? அந்த மாதிரி தான் சோதனை செய்வாங்க. சரிப்பா, இதுக்கு என்னென்னலாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, பட்டாணி, சரியா, என்னென்ன தாவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன தாவரத்தினுடைய மலர்களுடைய மகரந்த துகள் பயன்படுத்தப்படுகிறதுனா பட்டாணி தாவரம். அதுக்கு அடுத்தது கொண்டக்கடலை. சரியா? கொண்டக்கடலை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவங்க ஊர்ல ஒரு மாதிரி பேர் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். சரியா? அது கொண்டக்கடலையை பயன்படுத்துவாங்க. அண்ட் அதே போல குரோட்டலேரியா, குரோட்டலேரியா என்ற தாவரத்தினுடைய மலரை பயன்படுத்துவாங்க. அண்டு பால்சம், பால்சம் அதாவது ஆங்கிலத்திலேயே பால்சம் தான். இதுக்கு வந்து இந்த கொண்டை கடலைக்கு வந்து சிக்பியா, சரியா, கொண்டை கடலைக்கு வந்து சிக்பியான்னு சொல்லுவோம், பட்டாணிக்கு பி அப்படின்னு சொல்றது தான். அண்டு விங்கா, விங்கானா நமக்கு தெரியும்ல, விங்கானா என்ன தாவரம் சொன்னீங்க? விங்கா ரோசியா என்ன தாவரம்ப்பா? கேதராந்தஸ் ரோசியஸ். நித்தியமல்லி சார். நித்திய கல்யாணிய, நித்திய கல்யாணி, சரியா? அது சோ இதனுடைய மகரந்த துகள்களை மட்டும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இதுதான் ஒரு கண்ணாடி வில்லை. கண்ணாடி வில்லைன்னு ஸ்லைடுப்பா. இந்த அதுக்கு முன்னாடி அந்த காலத்துல அந்த பிளட் செக்அப்புக்கு இப்படித்தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்லைட்ல போட்டு இது பண்ணுவாங்க, பாத்துருக்கீங்களா? ரைட். இப்ப என்ன பண்றீங்க, நிறைய மகரந்த துகள்களை இதுல எடுத்துக்கிறீங்க. அது பட்டாணி, சிக்பியா, கொண்டக்கடலை, குரோட்டலேரியா, பால்சம், விங்கா, இந்த மாதிரியான தாவரங்களுடைய மலர்களில் இருந்து போலன் கிரைனை ஒரு கண்ணாடி வில்லையில எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்க, ஒரு 10% சுகர் சொல்யூஷன் இதுக்கு மேல போர் பண்றீங்க. அதுக்குன்னா ஊத்தக்கூடாது, ஜஸ்ட் ஒரு டிராப் 2 டிராப் அப்படின்னு நீங்க போடுறீங்க. அப்ப அந்த மகரந்த துகளுக்கு தேவையான நியூட்ரிஷன் அங்க கிடைக்குமா கிடைக்காதா? அதை எடுத்துக்கிட்டு என்ன ஆகும், மகரந்த துகள்கள் இதெல்லாம் டைரக்டா நாங்களாம் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டாவே பார்ப்போம். சரியா? டைரக்ட் என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா லைட்டா ஒன்றுல இப்படி லைட்டா வந்திருக்கணும். கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாவும் வளர ஆரம்பிச்சிடும். சரியா? அப்படியே நீங்க ஜூம் பண்ணி மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா அழகா தெரியும்ப்பா. அப்ப நமக்கு இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மகரந்த குழல் முளைக்கக்கூடிய சோதனையில அல்லது மகரந்த குழலுடைய வளர்ச்சியை அறியக்கூடிய சோதனையில எத்தனை சதவீத சுகர் சொல்யூஷன் பயன்படுத்துறாங்க? என்னென்ன பிளான்ட்ன்றதும் ரொம்ப முக்கியம். இந்த பிளான்ட்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. பட்டாணி, கொண்டக்கடலை, குரோட்டலேரியா, பால்சம், விங்கா, இதுதான் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய தாவரங்கள். 15 முதல் 30 நிமிடங்களுக்கு பிறகு மைக்ரோஸ்கோப் மூலியம் வச்சு பார்த்தீங்கன்னா அங்கு மகரந்த துகள்களில் இருந்து, அதாவது வளர்துளைன்னு ஒரு பகுதி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 3 இடங்கள்ல இருக்கும், 3, 2, 1 அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு வளர்துளைன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு வளர்துளைன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு வளர்துளை இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த வளர்துளை வழியா மகரந்த குழலானது வளர்ச்சி அடைவதை ஒரு 15 to 30 நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் உணர முடியும். இதுதான் மகரந்த துகள் வளர்ச்சியை கண்டறியக்கூடிய சோதனை. ஓகேவா? ரைட் சார். மைக்ரோஸ்கோப்ல வச்சு அந்த எல்லா வளர்த்துளையில இருந்துமே மகரந்த குழல் முளைக்குமா சார்? நோ 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 நோ, ஏதாவது ஒண்ணுதான். ஓகே சார். சரியா? நீங்க சொல்றது பார்த்தா ஒரே ஒரு டியூப் தானமா இருக்கு, ஒரே ஒரு டியூப் நியூக்ளியஸ் தானே இருக்கு. இது ஒரு மகரந்த துகள், ஒரு டியூப் நியூக்ளியஸ், ஒரு ஜெனரேட்டிவ் செல், 2 செல் ஸ்டேஜ்னா இப்படிதானே இருக்கு. இந்த நியூக்ளியஸோட வேலை தான் என்ன, மகரந்த குழலை உருவாக்கி கொண்டு போய் சேர்க்கிறது. அப்ப இது மட்டும் தான் உருவாக்கும். அப்ப 3 வளர்துளை இருந்தா இங்க இருந்து இங்க அப்படிலாம் கிடையாது, ஏதாவது ஒரு வளர்துளை வழியாகத்தான் வரும். சரியா? அது ஸ்பீசிஸ் வேரி ஆகும். சார் எல்லா தாவரங்கள்லயுமே 3 வளர்துளை இருக்குமா? அப்படி கிடையாதுங்க, தாவரங்களை பொறுத்து அதுவும் மாறுபடும். புரிஞ்சுச்சா? ஓகே சார். இங்க பாருங்கப்பா. அப்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போலன்ஸ் நீங்க இப்படிதான் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல முதல்ல சுகர் சொல்யூஷன் ஆட் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படிதான்ப்பா இருக்கும். நேச்சுரல்ல இப்படிதான் இருக்கும், இயற்கையா நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இங்க பாருங்களேன், நிறைய போலன் டியூப், நிறைய போலன் கிரைன் எடுத்ததால நிறைய போலன் டியூப் சுகர் சொல்யூஷன் ஆட் பண்ண பிறகு வளர்ந்திருப்பதை பார்க்கலாம். ஓகேவா? ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செயற்கை கலப்பின சேர்க்கை, ஆர்டிபிஷியல் ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன்னா என்ன? ஹைபிரிடைசேஷன்னா முதல்ல என்ன, கலப்பின சேர்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியாக இருப்பதுதான். 2 உயிரிகளை கலப்பின. சொல்லு கரெக்ட் சொல்லுங்க. 2
கமான். சார் இயற்கையா இல்லாம அத இரண்டு உயிரிகளை இல்லம்மா நீ ஓகே, 2 உயிரிகளை கலப்பினம் செய்வது. ஜெனரலா சொல்ல போனா வெவ்வேறு வகையான உயிரிகள், அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் என்னது? கலப்பின சேர்க்கை. அப்ப இங்க தாவரங்களுக்கு வரும்பொழுது 2 வெவ்வேறு ஸ்பீசிஸ், வெவ்வேறு சிற்றினங்களுடைய இதுவை ஃபியூஸ் பண்றது, அவ்வளவுதான். அதான் கலப்பின சேர்க்கை. செயற்கை கலப்பின சேர்க்கைன்னா என்ன? ஆர்டிபிஷியலா நம்ம செய்யணும். ஆர்டிபிஷியலா என்ன பண்ணணும்? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டாணி தாவரம் இருக்கு. பட்டாணி தாவரம் பைசெக்சுவலா யூனிசெக்சுவலா? ஃப்ளவர் பைசெக்சுவல் தான், சரியா? ஆமா, இருபால் மலர் தான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப இதுதான் பண்ணாரு. யார் பண்ணார்? ஜோகன் கிரிகோர் மெண்டல் என்றவர் கலப்பின சேர்க்கை தான் செய்தார். பட்டாணி தாவரங்களுக்கு இடையே கலப்பின சேர்க்கையை தான் செஞ்சார். அவர் என்ன பண்ணாரு? சுருங்கலா இருக்கிற பட்டாணியும் நல்லா இருக்கிற பட்டாணி கலப்பின சேர்க்கை. அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் பா, வேற ஒண்ணும் இல்ல. விதைகள் எடுத்துக்கிறாரு. அது மாதிரி 7 பண்புகளை அடிப்படையாக கொண்டு அவர் செஞ்சாரு. தன்மகரந்த சேர்க்கை பண்ணாரு. வெரி குட். அதாவது F1 கலப்பினங்கள்ல தான் தன்மகரந்த சேர்க்கை செஞ்சிருப்பார். அது நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்டை பட்டாணி தாவரம், ஒரு குட்டை பட்டாணி தாவரம், ஒரு டால் அண்ட் டார்ப் கலப்பினம் செய்யறார். F1 தலைமுறையில எல்லாமே ஹைபிரிட்டா கிடைக்குமா இல்லையா? எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. கேபிட்டல் டி கிராஸ் வித் ஸ்மால் டி F1 ஜெனரேஷன் எப்படி கிடைக்கும்? இப்படிதானே கிடைக்கும். இது இப்படி கிடைக்கிறது தான் என்ன பண்ணுவாரு? F2 ஜெனரேஷன் என்ன பண்ணுவாங்க? செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் அல்லது தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்துவார், செல்ஃப் பாலினேஷனுக்கு உட்படுத்துவார். அப்ப ரெண்டுத்தையும் செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எப்படிப்பா கிடைக்கும்? எப்படி கிடைக்குமா? கிடைக்காதா? 1:2:1. முன்னாடி படிச்சிருக்கோம், அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கோ, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இதுதான். இப்ப அதை என்ன பண்றாரு? தன்மகரந்த சேர்க்கை. இங்க வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்றாரு, சரியா? ஆனா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு? கலப்பின சேர்க்கை தான் செஞ்சிருப்பார், சரியா? சோ கலப்பின சேர்க்கை என்பது இப்படிதான். ஒரு ஸ்பீசிஸ் உடைய மகரந்தத்தால எடுத்து, மகரந்த துகள் எடுத்து வேறொரு ஸ்பீசிஸ் அல்லது ஒரு கேரக்டர் வைஸ் டார்ஃபா இருக்கக்கூடியது அல்லது ரெசசிவா இருக்கிறது கூட என்ன பண்ணுவாரு? ஆர்டிபிஷியலா செய்யறதுதான் ஆர்டிபிஷியல் கலப்பின சேர்க்கை, அதாவது செயற்கை கலப்பின சேர்க்கை. ஒரு ஐடியா கிடைச்சுதா? பார்க்கலாம். மரபியல் கலப்பின சோதனைகளை செயற்கை மகரந்த சேர்க்கை முறை உபயோகப்படுத்தப்படுகிறது. சார், இந்த ஆர்டிபிஷியல் ஹைபிரிடைசேஷன் எங்க சார் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க, சரியா? அதாவது பயிர் பெருக்க முறைகள், இன்னும் குறிப்பா சொல்ல போனா பயிர் பெருக்க முறைகளை மிக அதிகமா பயன்படுத்துறாங்க. ஏன்னா புது வெரைட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது, ரைட்டா? இதுல முதல்ல என்னென்னலாம் இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமாஸ்குலேஷன், மகரந்த நீக்கம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதனோட பேர்லயே இருக்கு அர்த்தம். அப்படின்னா என்ன? அவ்வளவுதான். அதாவது ஒரு பைசெக்சுவல் ஃப்ளவர், சரியா? இருபால் மலர் கொண்ட தாவரத்தில், இந்த இடத்துல வேணும்னா உங்களோட புக்ல எப்படி கொடுத்துருக்குன்னு பாத்துக்கங்க. இருபால் மலர் கொண்ட தாவரத்தின் மொட்டு பகுதியில் இருந்து மகரந்தத்தை மட்டும் நீக்குவது, அதுக்கு பேரு தான் மகரந்த நீக்கம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ரிமூவல் ஆஃப் ஆந்தர்ஸ் ஃப்ரம் த ஃப்ளவர் பர்ட் பிஃபோர் த ஆந்தர் டெகிசஸ். அதாவது என்ன சொல்றாங்க? மகரந்த துகள் மகரந்த பையிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னாடி அந்த மலர்ல இருந்து என்ன பண்றீங்க? மகரந்தத்தால் வட்டத்தை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்றது வித் ஹெல்ப் ஆஃப் போர்சிப்ஸ். உங்களுக்கு தெரியும், இடிக்கின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வச்சு அதை மட்டும் கட் பண்ணி எடுப்பதுக்கு பேரு தான்டா மகரந்த நீக்கம், எமாஸ்குலேஷன். ஏன் நாம மகரந்தத்தை நீக்க வேண்டும்? அடுத்த கேள்வி. தன்மகரந்த சேர்க்கையை தவிர்ப்பதற்காக, சரியா? இதுக்கு முன்னாடி ஒரு இது கூட பார்த்தோம், இன்பிரீடிங் டிப்ரெஷனா, உட்கலப்பு மந்தத்தை ஏற்படாமல் தடுப்பதற்காக நாம மகரந்த நீக்கம் செய்யலாம், கரெக்டா?
எஸ் சார். ரைட். இந்த படத்தை பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இது என்ன செடி மாதிரி இருக்கு? பார்த்த உடனே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செடி? தக்காளி சார். தக்காளி செடி சார். பரவாயில்லையே. என்ன ஃபேமிலி? வெரி குட், வெரி குட். இங்க பாரு ராஜா, இது பேர் தான் போர்சிப்ஸ். இது பேர் தான் போர்சிப்ஸ். அப்போ ஒரு மலரை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், அதான் முக்கியம். ஏன்னா சப்போஸ் நீங்க எடுக்கும் போது மகரந்த தாழ்வாட்டத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்கும் போது சிக்மால பட்டுச்சுன்னா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? அதுவும் கட்டாயம். பாலினேஷன் நடந்துரும். அதுவும் கட் ஆயிடும்ன்றது கிடையாது, ஈஸியா செல்ஃப் பாலினேஷன் நடந்துரும். புரியுதா? அப்ப அது கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இதுக்கு பேரு தான் மகரந்த நீக்கம், எமாஸ்குலேஷன் சொல்றோம். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது பையிடுதல். சார் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இப்போ ஒண்ணு ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இது ஒரு மலர்ல, இதுதான் சூலக முடி, இதை சூழ்ந்து நமக்கு மகரந்த தாழ்வாட்டம் இருந்திருக்கு. இது ஒரு மலர். ஓகே, இதை மட்டும் நீங்க என்ன பண்ணிடுறீங்க? கட் பண்ணி எடுத்துடுறீங்க. கட் பண்ணி எடுத்துட்டா என்ன இருக்கும்? ஒன்லி சூல் முடி தான் இருக்கும். கரெக்டா? கரெக்டா இல்லையா? இதை நீங்க ரிமூவ் பண்ணிடுறீங்க, போர்சிப்ஸை வச்சு ரிமூவ் பண்ணிடுறீங்க. போர்சிப்ஸை வச்சு ரிமூவ் பண்ணிடுறீங்க. ரிமூவ் பண்ண பிறகு இது மட்டும் தானே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? சார் காற்றின் மூலம் வேற ஏதாவது மகரந்த துகள் இங்க விழுந்தா மகரந்த சேர்க்கை நடந்துருமா? நடக்குமா இல்லையா? எஸ் சார். நீங்க எமாஸ்குலேஷன் பண்ண பிறகு இந்த மாதிரி தன்னந்தனியா இருக்கும். யாரு? இந்த ஸ்டிக்மா போர்ஷன் தனியா இருக்கும். ஈஸியா காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்து விடும். நமக்கு ஏத்த மாதிரியான மகரந்த துகளை வச்சுதான் நம்ம ஹைபிரிடைசேஷன் பண்ண போறோம். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இத ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு ஒரு சின்னதா பை, ஓகே, இந்த மாதிரி போட்டு மூடுவாங்கப்பா. ஓகே, அதுக்கு பேரு தான் என்ன சொல்லுவாங்க? பையிடுதல், பேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுவும் குறிப்பா நான் சொல்லிட்டேன், இப்ப பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பட்டர் பேப்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டர் பேப்பர் ஸ்வீட்லாம் வாங்கும் போது ஒரு ஷீட் இருக்கும், பாத்திருக்கியா? இல்ல இந்த ஒண்ணுடா, இப்ப இந்த மில்க் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்குறேன்ல, காஜி கத்திலி, அதெல்லாம் பார்த்தா ஒரு கவர் அடியில வச்சு கொடுப்பாங்க. அந்த பேப்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பட்டர் பேப்பர்னு சொல்லுவோம். அதுல அப்படியே கொஞ்சம் ஆயில் பட்டா கூட அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியும், பாத்திருக்கீங்களா? அந்த பேப்பரை தான் பையிடுதலுக்கு பயன்படுத்துறாங்க. பாலித்தீன் கவர் கிடையாது. ஏன்னா பாலித்தீன் கவர் போட்டா அங்க உள்ள ஒரு மாதிரியா இருக்கும், ஏரேஷனே சுத்தமா இருக்காதுங்க. அதனால அது பயன்படுத்த மாட்டாங்க. பொதுவா பட்டர் பேப்பரை தான் பயன்படுத்துறாங்க. இது நீங்க தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ரைட். இதுக்கு அப்ப நீங்க இந்த மாதிரி மகரந்தம் நீக்கம் செய்யப்பட்ட மலரை, அப்ப அது உள்ள என்ன மட்டும் தான் இருக்கும்? ஒன்லி கைனீஷியம் மட்டும்தான் இருப்பாரு. அத ஒரு பட்டர் பேப்பரை கொண்டு அதுக்கேத்த மாதிரி சூட்டபிளான சைஸ் சரியா வச்சு நீங்க என்ன பண்றீங்க? மூடுறீங்க. எதுக்காக நீங்க மூடுறீங்க அப்படின்னா, டு prevent contamination of its sigma with unwanted pollen. என்ன சொல்றாங்க? தேவையற்ற மகரந்த துகள்கள் இந்த சூலக முடியை அடைவதை தவிர்ப்பதற்காகத்தான் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி பையிட்டு அதை பாதுகாக்கிறார்கள். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது என்ன பிளான்ட்? பருத்தி சார். வெரி குட். பருத்தி வேற எங்கேயோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு படிச்சுமே. வெரி குட். உருமாறும் தன்மை, பிளாஸ்டிசிட்டி, எட்டிரோஃபில்லி. am I correct? இளம் தாவர இலைகளுக்கும் முதிர்ச்சியடைந்த தாவர இலைகளுக்கும் இலையுடைய வடிவம் வேறுபடும். படிச்சோமா? எஸ். ஜோதிபிரியா மைக்க மியூட்ல போடுங்க. அப்புறம் என்ன குடும்பத்துல வரும்? அதையும் சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன குடும்பம் தெரியுமா? பருத்தி என்ன குடும்பத்தின் கீழ் வரும்? இந்த குடும்பம் நமக்கு கிடையாது. ஆனா நீங்க ஃபெமிலியரான ஒரு ஃபேமிலி, நீங்க படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஆக்ஷன் சொன்னா சொல்லிடுவீங்க. சொல்லிட்டா? ரூபியேசி, மால்வேசி, அதுக்கு அடுத்தது சொலானேசி, லில்லியேசி. என்னடா எல்லாம் அமைதியாக்குறீங்க? மால்வேசி ஃபேமிலிமா, மால்வேசி ஃபேமிலி. ரைட்டா? இதனுடைய கனி கூட கேப்சூல் வகையான கனி. பஞ்சு வெளி வரும்போது பார்த்துருக்கலாம், வெடிச்சுதான் வெளி வரும். பார்த்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா இல்லையா? ரைட்டு. அதுக்கப்புறம் அப்படியே சொல்லிட்டே போலாம்ப்பா. இந்த பஞ்சு வருது இல்ல, அந்த நார் இழைகள் என்ன வகையிலான நார்கள் தெரியுமா?
என்ன வகையிலான நார்கள் தெரியுமா? தெரியாது சார். சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ். அந்த விதை இருக்குல்ல, பருத்தி கொட்டை, அதுக்கு மேல உருவாக்கக்கூடிய ஃபைபர் தான் புறப்பரப்பு நார்கள்னு சொல்லுவோம். அதுதான் அந்த 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 பஞ்சி. சரியா? அப்ப நம்ம சொல்லிட்டே போனா உள்ள சொல்லிட்டே போலாம்பா. அப்ப தெரிஞ்சுக்கங்க, பயிடுதல் அப்படின்னாதான் நமக்கு என்ன முக்கியம்னா, மகரந்த நீக்கம் செய்யப்பட்ட மலரை ஒரு பட்டர் பேப்பர் கொண்டு மூடி பாதுகாப்பது பயிடுதல் என்று பெயர். புரிஞ்சுச்சா? எஸ் சார். இப்ப என்ன பண்ணலாம்? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் சார்? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஒரு ஒரு நல்ல வெரைட்டி, இது இப்ப பாருங்க, இந்த பருத்தியிலே இது ஒரு நாட்டு இனம்னு சொல்றோம் வச்சுக்கோ. இது ஒரு வைல்டு வெரைட்டி, நாட்டு இனம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அதுல ஒரு ஹைபிரிட் பருத்தியுடைய நல்லா நிறைய பஞ்சு வரக்கூடிய அதனுடைய போலன் கிரெயினை உள்ள எடுத்தாந்து போட்டு நீங்க செயற்கை முறையில கலப்பின சேர்க்கை நடத்த முடியுமா? முடியாதா? எஸ் சார். உள்ள போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க, இதை கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு மேல போட்டு மூடி வைப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் அது போலன் ஜெர்மினேஷன்லாம் நடந்தா ஆட்டோமேட்டிக்கா செயற்கையாக கலப்பின சேர்க்கை நம்மால நகர்த்த முடியும். ஓகே, புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட். ஒருபால் மலரில் மகரந்த நீக்கம் தேவைப்படுவதில்லை, ஆனால் பயிடுதல் மூலம் செயற்கை கலப்பின சேர்க்கையை நிகழ்த்த முடியும். சார், யூனிசெக்சுவல் ஃப்ளவர் சார். நிறைய பேருக்கு நம்ம ஆளுக்கு டவுட் இருக்குது, இந்த பக்கத்துல தான் டவுட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யூனிசெக்சுவல் ஃப்ளவர், பைசெக்சுவல் ஃப்ளவர், அதாவது ஒரு பால் மலர், இரு பால் மலர். ஒரு மலரில் ஆண் இனப்பெருக்க உறுப்பும் பெண் இனப்பெருக்க உறுப்பும் ஒரே மலரில் அமைந்திருந்தால் அந்த மலர் இருபால் மலர். இருபால் மலர். ஒரு மலரில் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மட்டும் தனித்தோ அல்லது ஒரு மலரில் பெண் இனப்பெருக்க உறுப்பு மட்டும் தனித்தோ காணப்பட்டால் அந்த மலர் ஒரு பால் மலர். ஓகே. ஒரு தாவரத்தில், நான் சொல்லக்கூடிய விதத்தை நீங்க புரிஞ்சுக்கீங்க, ஒரு தாவரத்தில் ஆண் மலர் தனியாகவும் பெண் மலர் தனியாகவும் ஒரே தாவரத்தில் அமைந்திருப்பது எந்த விதமான தன்மையை வெளிப்படுத்துகிறது? ஒரு பால் தன்மை சார். ஒரு பால் தன்மை. கரெக்டா? புரியுதா? யாருக்கு புரியல? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சு சார்? எனக்கு புரியல. அதாவதுமா, ஒரு மலர், ஒரு தாவரத்தில், ஒரு பிளான்ட்ல ஒரு கிளையில ஆண் மலர் இருக்கு, மற்றொரு கிளையில பெண் மலர் இருக்கு. ஸ்டாமினேட் ஃப்ளவர், பிஸ்லேட் ஃப்ளவர் ஆர் செப்பரேட் பட் பிரசன்ட் ஆன் த சேம் பிளான்ட். அப்படி இருந்தா அந்த தன்மையை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? மோனோசியஸா, டைஏசியஸா? அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போயிட்டேன். என்னன்னு சொல்லுவீங்க? மோனோ. எஸ், கரெக்ட் தான். மோனோசியஸ் சார். இன்னும் புரியலையா அம்பிகேஸ்வரி? இன்னும் புரியலையா? எஸ் சார். இன்னும் புரியலையா? சரி, நான் பாக்குறேன். இது ஒரு பிளான்ட், இது ஒரே ஒரு பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள், தேங்காய், தென்னை மரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னை மரம் எடுத்துக்கிறீங்க சார். தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா இங்க மேல் ஃப்ளவர் இருக்கு, இங்க மேல் ஃப்ளவர் இருக்கு. ஒன்லி மேல். ஸ்டாமினேட் ஃப்ளவர்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஒன்லி ஸ்டாமன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரைட்டா? சப்போஸ் ஒரு எடுத்துக்காட்டுக்க சொல்றேன், இங்க ஃபீமேல் ஃப்ளவர் இருக்குங்க, இங்க ஃபீமேல் ஃப்ளவர் இருக்குங்க. இப்ப இந்த மலரை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? மலரை மட்டும் சொன்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு பால் மலர். ஒரு பால் மலர். யூனிசெக்சுவல். நம்ம ஆங்கில வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க, இந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன். யூனிசெக்சுவல். கரெக்டா? கரெக்டா? அப்ப இது சார், இது ஃபீமேல் ஃப்ளவர் சார், இது மேல் ஃப்ளவர் சார். ஓகே? அப்ப மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் ஒரே பிளான்ட்ல இருக்கு. அந்த தனித்தனியா இருக்கிறதுனால யூனிசெக்சுவல் சொல்றோம். அந்த தன்மையை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? மோனோசியஸ் சார். ஒரு பால் தன்மை இல்லமா, ஓர் இல்லம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஓகே சார். இது புரிஞ்சுச்சா? எஸ் சார். அடுத்தது வர இங்க பாருங்க. இது ஒரு பப்பாளி மரம்பா. இது ஒரு பப்பாளி மரம். பப்பாளி மரத்துல இது ஆண் மலர். என்னது? ஆண் மலர்.
பப்பாளி மரத்துல ஆண் மலர். இன்னொரு பப்பாளி மரம் இங்க இருக்குது, இது பெண் மலர், இது பெண் மலர். சரியா? ஆனா மலர் இங்க என்ன மலர்? என்ன மலர்? யூனிசெக்சுவலா பைசெக்சுவலா மலர்? யூனிசெக்சுவல் தான். மலர் யூனிசெக்சுவல் தான். ஏன்னா தனித்தனியா இருக்கு. அதாவது ஆண் தனியா இருக்கு, பெண் தனியா இருக்கு மலர் நான் சொல்றது. ரைட்டா? அப்ப இந்த மாதிரி தனித்தனியா இருக்கிறதுனால இந்த தன்மையை நீங்க என்னன்னு சொல்வீங்க? இது வேற பிளான்ட், இது வேற பிளான்ட். இந்த தன்மையை நீங்க என்னன்னு சொல்லலாம்? யாருக்காவது டவுட் இருக்கா? எஸ், அவ்வளவுதான்ப்பா. இந்த டயேசியஸ்னா என்ன, மோனோசியஸ்னா என்ன, வித்தியாசத்தை பாருங்க. டயேசியஸ் தாவரம் எப்பொழுதுமே யூனிசெக்சுவல் ஃப்ளவராகத்தான் இருக்கு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப மோனோசியஸ் பிளான்ட்ல யூனிசெக்சுவல் ஃப்ளவரும் இருக்கலாம், பைசெக்சுவல் ஃப்ளவரும் இருக்கலாம். புரியுதா? அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிப்பா. அப்ப இப்ப நீங்க என்ன பண்றீங்க? மகரந்த ஒரு பால் மலர்ல மகரந்த நீக்க தேவைப்படுவது கிடையாது. நீ இப்ப பப்பாளி மரத்துல போயிட்ட, அது இருக்கிறதே ஒரு பெண் மலர் மட்டும்தான் அதுல இருக்குது. அதுல நீ போயிட்டு மகரந்த நீக்கம் செய்ய முடியுமா? மகரந்தத்தால் மட்டுமே இருக்காது இல்ல. சரியா? ஆனா நீங்க என்ன பண்ணலாம்? பேக்கிங் பண்ணலாம். ஏன்னா வேற ஸ்பீசிஸோடைய அல்லது இதே மாதிரி இன்னொரு ஸ்பீசிஸோடைய மகரந்த துகள் உள்ள நுழைவதை தடுப்பதற்காக என்ன பண்ணலாம்? பையெடுத்து மூடலாம். சரியா? இப்படி பண்ணாதான் நீங்க என்ன பண்ணுவோம்? செயற்கை கலப்பன சேர்க்கையை நிகழ்த்த முடியும். அண்டர்ஸ்டுட்? அடுத்ததான் நாம பார்க்க போறது இரட்டை கருவுறுதல். ஐயா, நம்ம இதெல்லாம் ஏற்கனவே படிச்சோம்டா. இரட்டை கருவுறுதல் என்னடா அர்த்தம்? ஒரு ஆண்கேமிட் அண்டத்தோட இன்னொரு ஆண்கேமிட் வந்து த்ரூ நியூக்ளியஸோட இணைகிறது. அவ்வளவுதான், டபுள் ஃபெர்டிலைசேஷன். யாருக்காவது புரியலையா? இல்ல யாருன்னா படிக்காதவங்க இருக்கீங்களா? இரட்டை கருவுறுதல் பத்தி படிக்காத யாருன்னா இருக்கீங்களா? இருக்கீங்களா? நீங்க சொன்னாதாம எங்களுக்கு தெரியும். நீங்க மட்டும் அமைதியா இருந்தீங்கன்னா நானும் அமைதியா தான் இருப்பேன். புரியுதுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் தள்ளி போட்டு போயிட்டே இருப்பேன். சரியா? ரைட். இது ஒரு கருப்பையுடைய அமைப்பு. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். இதுல யாருக்கு டவுட் இருக்கா? இதுல இந்த படத்துல நோ சார். நோ சார். ரைட். இங்க பாத்துக்குங்க. இப்ப நம்ம போலன் டியூப் உள்ள வந்துருச்சு, மைக்ரோபைலர் முனையில உள்ள நுழையுது. இது வந்து டியூப் நியூக்ளியஸ். இங்க ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன்ல, யாரு ஒரு டியூப் நியூக்ளியஸ், குழாய் நியூக்ளியஸ். சரியா? அதை கொண்டு போய் சேர்க்கிறவரு அவரோட வேலை. இது பிலிபாம பட்டஸா உள்ள போகுது. இப்ப இது அண்டம், இது ஒரு ஆண்காமிட், ஃபர்ஸ்ட் ஆண்காமிட். முதல் ஆண்காமிட் ஒரு அண்டத்தோடு இணைகிறது. இதில் முதல் கருவுறுதல். இது ஃபர்ஸ்ட் கருவுறுதல், ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். இரண்டாவது ஆண்காமிட் மையத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை நியூக்ளியஸோடு இணைந்து முதல் நிலை எண்டோஸ்போமை தோற்றுவிக்கும், முதல் நிலை கருவுன் திசுவை தோற்றுவிக்கும். இது இரண்டாவது கருவுறுதல். இதுக்கு பேர் தான் இரட்டை கருவுறுதல். புரிஞ்சுச்சா? ஒன்னு ரெண்டு பேருக்கு புரிஞ்சிச்சு,
ஓகே, மீதி இருக்கிற 30 பேருக்கு புரியல. am I correct? புரிஞ்சுது சார். புரியுது சார். இன்னொரு டைம் சொல்லுங்க. சரி, இங்க பாருங்கம்மா. ரைட்மா. அதாவதுமா 2 ஆண் கேமெட் மகரந்த குழலில் வருகின்றன. 2 ஆண் கேமெட் மகரந்த குழலில் வருகின்றன. நமக்கு அண்ட சாதனத்துல ஒரு அண்டம் இருக்கிறது. ஒரு அண்ட சாதனத்துல ஒரு அண்டம் ஆப்ளாய்டு. மையத்துல 2 துருவ நியூக்ளியஸ் இருக்கு. சரியா? இது n+n. ஏன்னா 2 n இருக்கிறதால n+n 2n வச்சுக்கோங்க. ஓகே, தனித்தனியா இருக்கு. அப்ப முதல் ஆண் கேமெட் அண்டத்தோடு இணைவது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். ஃபர்ஸ்ட் முதல் கருவுறுதல் எங்க நடக்குது? ஒரு ஆண் கேமெட் அண்டத்தோடு இணைகிறது. இது ஃபர்ஸ்ட் கருவுறுதல். இரண்டாவது கருவுறுதல் எங்க நடக்கிறது? இரண்டாவது ஆண் கேமெட் மையத்தில் இருக்கக்கூடிய துருவ நியூக்ளியஸோடு அல்லது இரண்டாம் நிலை நியூக்ளியஸோடு இணைகிறது. இது செகண்ட் ஃபெர்டிலைசேஷன். இது ரெண்டுத்தையும் சேர்க்கறதுனால இதை நாம இரட்டை கருவுறுதல்னு சொல்றோம். 2 நிகழ்வு நடக்கிறதுனால இரட்டை கருவுறுதல் சொல்றோம். கரெக்டா? இப்ப புரியுதா? எஸ் அவ்வளவுதான். அதான் நம்ம படிச்சிருப்பீங்க. அதனால ஜஸ்ட் திருப்பி ஒரு ரீகால் மட்டும் இங்க பார்த்தா போதும். பார்த்துக்கலாம். ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகளின் இணைவு கருவுறுதல் என்றப்படும். So fertilizationனாவே the fusion of male and female gamete. That's all. சரியா? ஆண் கேமெட்டும் பெண் கேமெட்டும் இணைவதைத்தான் நாம என்ன சொல்றோம்? கருவுறுதல் அப்படின்னு சொல்றோம். கருவுறுதல் சின்கேமி அல்லது கருத்தரித்தல் எனவும் அழைக்கப்படுகிறது. தம்பி, இந்த ஆங்கில வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? பொதுவா சின்கேமி அப்படின்னா என்ன? சின்னா இணைதல்னு அர்த்தம். சின்னா இணைதல், சிங்க்ரோனைஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரெண்டுத்தையும் இணைப்பதுன்னு அர்த்தம். கேமிட்னா கேமிட், 2 கேமிட்டுகள் இணைவதைத்தான் நாம சின்கேமி அப்படின்னு சொல்றோம். இதுக்கு வேற மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபெகண்டேஷன், கருத்தரித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ரைட். இந்த நிகழ்ச்சியை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராஸ்பர்கர் அப்படின்றவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன பிளான்ட்ல கண்டுபிடிச்சாருன்னா மோனோட்ரோபா அப்படின்ற பிளான்ட்ல கண்டுபிடிச்சார். சரியா? இந்த இரட்டை கருவுறுதல் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கேமெட் எக்கு கூட ஃபியூஸ் ஆகுது, ரெண்டாவது கேமெட் செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் மோனோட்ரோபா அப்படின்ற பிளான்ட்ல கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஸ்ட்ராஸ்பர்கர். சரிங்களா? ரைட். இந்த பிளான்ட் தான் மோனோட்ரோபா. இதுல தான் ஃபர்ஸ்ட் இந்த டபுள் ஃபெர்டிலைசேஷனையே ஸ்ட்ராஸ்பர்க் கண்டுபிடிச்சார். ஓகே, ரைட்டு. இந்த படத்துல நான் போட்ட படம் உங்களுக்கு புரியலன்னா இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மகரந்த குழலோடைய 2 ஆண் கேமெட்டுகள் செல்கின்றது. முதல் ஆண் கேமெட் அண்டத்தோடு இணைகிறது. இரண்டாவது ஆண் கேமெட் மையத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை நியூக்ளியஸோடு இணைகிறது. இதைத்தான் நாம என்ன சொல்றோம்? டபுள் ஃபெர்டிலைசேஷன், இரட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்றோம். இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, எதுல படிச்சோம் ஏற்கனவே இரட்டை கருவுறுதல்? என்ன லெசன்ல படிச்சீங்க சொல்லுங்க பார்ப்போம். தாவர உலகத்துல படிச்சேன். தாவர உலகத்துல ஆஞ்சியோஸ்போம் வீடியோஸை போய் பாருங்க, இன்னும் டீடைலா பிடிக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கும். சரிங்களா? ரைட். மகரந்த குழலானது சினர்ஜிட்டை அடைந்தவுடன் 2 ஆண் கேமெட்டுகளை சினர்ஜிட் செல்லினுள் சைட்டோபிளாஸ்மில் வெளியேற்றுகிறது. சார், போலன் டியூப் உள்ள வந்துச்சு சார். போலன் டியூப் என்ன பண்ணுது? ஒரு எக் இருக்கு, 2 சினர்ஜிட் இருக்கு. இங்க வந்துட்ட பிறகு போலன் டியூப் இங்க வந்துட்ட பிறகு 2 ஆண் கேமெட்டுகளை இது உள்ள வெளியேற்றுகிறது. சைட்டோபிளாஸ்மின் உள்ள வெளியேற்றுகிறது. எங்க? சினர்ஜிட். அதில் முதலாவது ஆண் கேமெட் அண்ட செல்லோடு இணைந்து இருமைய சைகோட்டை தோற்றுவிக்கிறது. ஏற்கனவே ஆண் கேமெட் என்ன கண்டிஷன்ல இருப்பார்? ஆப்ளாய்டு. கரெக்டா? எக் என்ன கண்டிஷன்ல இருப்பார்? ஆப்ளாய்டு. இது ரெண்டும் சேர்ந்தா என்னது? டிப்ளாய்டு சைகோட். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப first male gamete fuse with air to form diploid zygote. இது first fertilization சொல்றோம். இத நாம என்ன சொல்லலாம்? சின்கேமின்னு சொல்லலாம். சின்கேமி ஃபெர்டிலைசேஷனுக்கு இன்னொரு பேரு சின்கேமி. 2 கேமெட்டுகள் இணைதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட்டு. இங்க பாருங்கோ. அப்ப இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆண் கேமெட் அல்லது ஸ்பெர்ம் நியூக்ளியை அண்டத்தோடு இணைகிறது. இது ஒரு ஆப்ளாய்டு, இது ஒரு ஆப்ளாய்டு. ரெண்டும் சேர்ந்து டிப்ளாய்டு தன்மை கொண்ட சைகோட்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, ரைட். ரெண்டாவது ஆண் கேமெட் இங்க பாருங்க. இவர் தானே ரெண்டாவது ஆண் கேமெட். இவர் என்ன பண்றாரு? சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த துருவ நியூக்ளியஸ் போலார் நியூக்ளியோடு இணைகிறது. இது
அப்ப ஏற்கனவே இங்க n பிளஸ் n 2 n இருக்கா, 2 n இருக்கா? Yes, sir. அதுல இது ஒரு n போய் சேர்ந்தா அது என்னவா மாறும்? 3n கொண்ட அது என்னவா என்னதுன்னு சொல்லுவோம்? 3n கொண்ட என்னது அது? ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பர்ம், கருவூன் திசு. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். இரண்டாவது ஆண் கேமெட் மைய செல்லில் உள்ள 2 ஒற்றை மைய துருவ நியூக்ளியஸ்கள். இந்த வார்த்தையை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? 2 துருவ நியூக்ளியஸ் இருக்குங்க. ரெண்டும் எப்படி இருக்கு? ஆப்ளாய்டா இருக்கு. ரெண்டும் சேர்ந்துதான் ஒரே செல்லா இருக்குன்னு பார்த்தோம். இது கூட ஒரு ஆண் கேமெட் உள்ளே போய் பியூஸ் ஆகுது. அப்ப n+n+n சேரும் பொழுது 3n ஆக மாறுகிறது. அதைத்தான் நாம என்ன சொல்றோம்? ட்ரிப்ளாய்டு, மும்மையம் அப்படின்னு சொல்றோம். சரியா? மும்மைய முதல்நிலை கருவூன் திசு அல்லது முதல்நிலை கருவூன் நியூக்ளியஸ் உருவாக்குகிறது. இதுதான் எண்டோஸ்பர்மா நமக்கு மாறும். ஓகே, இது புரியுதா? அப்ப இரட்டை கருவுதல் பார்த்துட்டோம். அப்ப மும்மைய இணைப்புனா என்ன சார்? ட்ரிபிள் ஃபியூஷன். அடுத்தது ட்ரிபிள் ஃபியூஷன் என்னன்னா, இதில் 3 நியூக்ளியஸ் இணைவதால், அப்ப ஏற்கனவே 2 துருவ நியூக்ளியஸ் இருக்கா சென்டர்ல? 2 துருவ நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே, இது கூட ஒரு ஆண் கேமெட்டோட நியூக்ளியஸ் போய் இணைகிறது. இது கூட ஒரு ஆண் கேமெட்டோட நியூக்ளியஸ் இணைகிறது. அப்ப 3 நியூக்ளியஸ், ஏற்கனவே 2 இருப்பார், இன்னொரு நியூக்ளியஸ் போய் சேர்றதால மொத்தம் 3 வருதுனால இந்த ஃபியூஷன் நாம என்ன சொல்லலாம்? மூவிணைவு, 3 நியூக்ளியஸ் இணைதல், ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இது புரிஞ்சுச்சா? ரைட். என்னோட கேள்வி, ஒரு முதிர்ச்சி அடைந்த ஆஞ்சியோஸ்பர்ம்களின் கருப்பை எத்தனை செல் மற்றும் எத்தனை நியூக்ளியஸ் கொண்டது? 8 செல். 8 நியூக்ளியஸ் சார், 7 செல். அப்ப ரீகால் பண்ணிக்கங்க. 7 செல் 8 நியூக்ளியை. 7 செல் 8 நியூக்ளியை. இது தெரிஞ்சாதான் நமக்கு கரெக்டா புரியும். ஒரு எக்கு, 2 சினர்ஜிட் கீழே இருந்துட்டார், மேல 3 ஆன்டிபோடல். ஓகே, சென்டர்ல 2 துருவ நியூக்ளியும் ஒரே இதுவா உட்காந்துரும். அதனால செல் கணக்கு பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 நியூக்ளியஸ் கணக்கு பண்ணும்போது மேல ஒரு 3 நியூக்ளியஸ், கீழே ஒரு 3 நியூக்ளியஸ், 6, மையத்துல 2 நியூக்ளியஸ் 8. இப்ப புரியுதா? 7 செல் 8 நியூக்ளியை. இது நான் ஏற்கனவே சொன்னதுதான். சரி, இவ்வாறு பூக்கும் தாவரங்களில் சின்கேமி மற்றும் மூவிணைவு என இரு இணைவு நிகழ்வுகள் நடப்பதால் இதை நாம் இரட்டை கருவுதல்னு சொல்லலாம். அப்ப ஃபர்ஸ்ட் சின்கேமி அண்டத்தோடு இணைந்து சின்கேமி ஒண்ணும், அதுக்கப்புறம் மேல ஒரு ட்ரிபிள் ஃபியூஷனும் நடக்குது. இது ரெண்டுமே கருவுறுதல் தான். அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம்? இரட்டை கருவுறுதல்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? ரைட். மூவிணைவின் மூலம் மைய செல்லானது மும்மைய தன்மை கொண்ட முதல் நிலை எண்டோஸ்பர்ம் செல்லாக மாறுகிறது. சரியா? அப்ப ஏற்கனவே டிப்ளாய்டுனா இப்படி இருந்தது, 2n கண்டிஷன், அது n+n அப்படி இருந்தது. பிளஸ் ஒரு n சேரும் பொழுது 3n ட்ரிப்ளாய்டு தன்மை கொண்ட எண்டோஸ்பர்மாக மாறி. சரிங்களா? ரைட். சோ முதல்நிலை கருவுன் செல் எண்டோஸ்பர்மை உண்டாக்குகிறது. அதாவது பிரைமரி எண்டோஸ்பர்ம் செல் அடுத்த ஸ்டேஜ்ல என்னவா மாறும்? எண்டோஸ்பர்மா மாறும். கருவுறுதலுக்கு பிந்தைய மாற்றங்கள்ல பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியை பிரைமரி எண்டோஸ்பர்ம் செல் என்னவாக மாறும்னா எண்டோஸ்பர்மாக மாறும். எண்டோஸ்பர்ம் தான் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கருவூன் திசு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். சைகோட் என்னவா சார் மாறுது? ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் என்னவா மாறுது? கருவாக மாறும், எம்பிரியோவாக. சைகோட் கன்வெர்டட் இன்டு ஆர் டெவலப் இன்டு embryo after fertilization or after double fertilization. எப்படி வேணாலும் சொல்லலாமா? அதே போல after fertilization சூல் விதையாக மாறுகிறது. ovule converted into seed, ovary converted into fruit, சூர்பை கனியாகவும் மாறும். ஓகே, ரைட். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கருவுறுதலுக்கு பிந்தைய அமைப்புகள் மற்றும் நிகழ்வுகள். சார் ஃபெர்டிலைசேஷன் நடந்தது சார், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது, அதனுடைய அமைப்புகள் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, என்னென்ன ஈவெண்ட் நடக்குது, அதுதான் நம்ம போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ்ல நம்ம சொல்லுவோம். ரைட்.
இரட்டை கருவுறுதலை தொடர்ந்து கருவூன் திசு மற்றும் கரு உருவாக்கம், சூழ்கள் முதிர்ச்சி அடைந்த விதைகளாக மாறுதல் மற்றும் சூர்ப்பை கனியாக மாறுதல் போன்றவை கருவுறுதலுக்கு பிந்தைய நிகழ்வாக கருதலாம். ஆனா இப்பதானே சொன்னோம், என்ன சொன்னோம்? பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியை ஆப்டர் ட்ரிபிள் ஃபியூஷன் என்னவாக மாறுது? பிரைமரி, அதாவது எண்டோஸ்போமா மாறுது, கருவூன் திசுவா மாறுது. ரைட்டா? சைகோட் ஆப்டர் ஃபெர்டிலைசேஷன் என்னவா மாறுது? கருவாக மாறுகிறது. ஓவியூல் என்னவாக மாறுகிறது? சீடு, சூழ்கள் விதைகளாக மாறுகிறது. சூர்ப்பை என்னவாக மாறுகிறது? கனியாக மாறுகிறது. ஓவரி கன்வெர்டட் டு ஃப்ரூட். சரியா? இது எல்லாமே எப்ப சார் நடக்கும்? ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன், தட் இஸ் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? ரைட் ரைட். முதல்ல கருவூன், அதை முதல்ல நம்ம பார்ப்போம். இந்த கருவூன் திசு அப்படின்னு சொல்லுவோம், எண்டோஸ்பம். அதை பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ கருவுறுதலுக்கு பின் முதல் நிலை கருவூன் செல் தொடர்ந்து மைட்டாசிஸ் பகுப்படைந்து, இதுதான் முக்கியம், நமக்கு ஏற்கனவே தெரிந்து விட்டது. இப்படி இருந்த கண்டிஷன் இன்னொரு கேமெட் ஃபியூஸ் ஆகி 3N ஆக மாறிவிட்டது. கரெக்டா? கரெக்டா இல்லையா? அனிதா மைக்க மியூட்ல வைங்க. இப்ப பாரு அனிதா, இதுல 1 minute மா. அனிதா மைக்க மியூட்ல வைங்க, ஏன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் திருப்பி கிளாஸ் நடத்தும் போது சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், உங்களுக்கு தெரியாம கூட மைக் ஆன் ஆயிடலாம். நீங்க அப்பப்ப மைக் மியூட்ல இருக்கா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கங்க தயவு செய்து. சரியா? நீங்க மட்டும் இல்ல, மத்த எல்லா பசங்களும் படிக்கணும். ரைட். அப்ப சார் இப்படி ட்ரிப்ளாய்ட் தன்மையில இருக்கு சார். இந்த ட்ரிப்ளாய்ட் தன்மை கொண்ட பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியை, முதல் நிலை எண்டோஸ்பம் நியூக்ளியை அதுக்கப்புறம் என்ன பகுப்படைந்து மும்மைய கருவூன் திசுவை உருவாக்குகிறதுனா மைட்டாசிஸ் பகுப்பு தான். அப்ப எண்டோஸ்பம்னாவே அது என்ன கண்டிஷன் தான் நம்ம சொல்லணும்? எண்டோஸ்பம்னாவே அது என்ன கண்டிஷன் தான் சொல்லணும்? ட்ரிப்ளாய்டு சார். 3N கண்டிஷன் தான் சொல்லணும். என்ன பகுப்புனா மைட்டாசிஸ் பகுப்பு தான். ஓகேவா? ரைட். இந்த கருவூன் செல்கள் உணவுப் பொருட்களை கொண்டு வளரும் கருவுக்கு உணவை அளிக்கிறது. சார், இந்த எண்டோஸ்போமோட வேலை என்ன அப்படின்னா, நமக்கு எம்பிரியோ growth ஆகுது. எங்க இருந்து growth ஆகுது? சைகோட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் என்னவா நடக்குது? எம்பிரியோவா மாறுது. அதுக்கு ஃபுட்டு வேணும் இல்ல, அந்த ஃபுட்டை கொடுக்கறது யாரு? இந்த எண்டோஸ்போம் தான். சரியா? இந்த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஃபுல்லா இருக்கும், அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை இதுக்கு கொடுத்து. சரிங்களா? ரைட். இந்த படத்தை பாருங்க. அப்ப இதுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா எண்டோஸ்பம்ன்றது, இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பட்டாணி தாவரம். இதுல வந்து பார்த்தோன்னா எண்டோஸ்பம் மெச்சூர் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா காட்டிலிடன்ல ஸ்டோரேஜ் ஆயிடும். அப்ப எண்டோஸ்பம் அதை அற்றதாகவே சொல்லுவாங்க. அற்றது மீன்ஸ் நான் எண்டோஸ்பம் சீட்ல சொல்லுவாங்க. நான் பின்னாடி அதை பத்தி நான் சொல்றேன். அப்ப ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பம் இஸ் எ நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ இன் சீட்ஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பம். சரியா? ஆஞ்சியோஸ்பம் விதைகள்ல எண்டோஸ்பம், மும்மையத்தன்மை கொண்ட எண்டோஸ்பம் என்பது ஒரு உணவளிக்கக்கூடிய திசு. யாருக்கு? வளரக்கூடிய கருவுக்கு அப்படின்றதா. ரைட். பெரும்பாலும் முதல்நிலை கருவூன் செல் தொடர்ந்து பகுப்படைந்து நியூக்ளியார் எண்டோஸ்பம் அல்லது திரவ எண்டோஸ்பமை தோற்றுவிக்கும். நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், இதுதான் பிரைமரி எண்டோஸ்பம் செல்லுன்னு வச்சுக்கோங்க. கண்டினியூஸா டிவைட் ஆகுது, இப்படி இருந்தது, கண்டினியூஸா டிவைட் ஆகுது. நிறைய நியூக்ளியஸை டிவைட் பண்ணும். மைட்டாசிஸ் மூலியமா நிறைய நியூக்ளியஸை உருவாக்கிட்டே இருக்கும். சரியா? இப்படி உருவாகக்கூடிய எண்டோஸ்பம் நாம என்ன சொல்றோம்? நியூக்ளியர் எண்டோஸ்பம் சொல்றோம். இதுக்கு அப்புறம் நியூக்ளியர் எண்டோஸ்பம் என்னவா மாறும்? செல்லுலார் எண்டோஸ்பமாக மாறும். இந்த மாதிரி செல் சுவர்கள் தோற்றுவிக்கப்பட்டு செல்லுலார் எண்டோஸ்பமாக மாறும். இது புரியுதா? இந்த படம் நான் சொல்ல வர்ற விளக்கம் புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வெறும் நியூக்ளியை மட்டும்தான் இருக்கும், அதனால நியூக்ளியர் எண்டோஸ்பம் சொல்றோம். அதுக்கப்புறமா அதான் என்ன ஆகும்?
2 நியூக்ளியஸ்க்கு நடுவுல செப்டா மாதிரியான ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு பிரிக்கப்படும். இதுதான் செல்லுலார் எண்டோஸ்பம் சொல்லுவோம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தென்னை மரத்தினுடைய இளநீர் படிச்சிருக்குமா? என்னது தென்னை மரத்தினுடைய இளநீர்? என்ன எண்டோஸ்பம்? நியூக்ளியர் எண்டோஸ்பம் அல்லது திரவ எண்டோஸ்பம். இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஃப்ரீ நியூக்ளியார். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. ஃப்ரீ நியூக்ளியார், தனித்த நியூக்ளியார் எண்டோஸ்பம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரைட்டு. அதுவே இங்க கோகனட் மீட்டுங்க, ஒயிட் கலர் ஃபிளஷ் இருக்கு, சாலிட் எண்டோஸ்பம். இது என்ன வகையிலான எண்டோஸ்பம் எடுத்துக்காட்டு? செல்லுலார் எண்டோஸ்பம். அது வந்து செல்லுலார் எண்டோஸ்பம்னு சொல்றோம். சரிங்களா? புரிஞ்சுக்கங்க. வெள்ளை நிற தேங்காய் செல் வகை எண்டோஸ்பம். சரியா? கருவுன் திசு நியூக்ளியர் எண்டோஸ்பம். ஓகே, அதாவது முன்னாடி தனியா இருக்கும்போது ஃப்ரீ நியூக்ளியரா இருந்தவர் அது கட்டியா இருக்கும், அதாவது தேங்காயா மாறும்போது செல்லுலார் எண்டோஸ்பமாக மாறும். சரியா? அப்ப நாம தேங்காயில எண்டோஸ்பம் தான் நாம சாப்பிடுறோம். சில தாவரங்களில் கருவுன் வளரும் கருவினால் முழுமையாக எடுத்துக்கொள்ளப்படும். நோட் திஸ் பாயிண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரைட். அப்ப இந்த பட்டாணி, நிலக்கடலை, பீன்ஸ் இதெல்லாம் பேபேசி குடும்ப தாவரங்கள், பருப்பு வகை தாவரங்கள்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய விதைகள்ல எண்டோஸ்பம் இருக்காதுங்க மெச்சூர் ஆன பிறகு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த எண்டோஸ்பம் என்ன ஆச்சு, கம்ப்ளீட்டா வளரக்கூடிய கருவே கம்ப்ளீட்டா எடுத்துக்கும். அதனால அது நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் எண்டோஸ்போமிக் சீட் அப்படின்னு சொல்லுவோம். கருவும் திசு அற்ற விதைகள்னு சொல்லுவோம். இப்ப புரியுதா? ரைட். சரி, இன்னொரு பாயிண்ட் நீங்க பாருங்க. தேங்காயோட தண்ணியில அப்ராக்சிமேட்டா எவ்வளவு நியூக்ளியர் இருக்குன்னா thousands ஆஃப் நியூக்ளியர் இருக்கும். சரியா? ஆயிரக்கணக்கான உட்கருக்கள் இருக்கும் இன் ஃப்ரீ நியூக்ளியர் கண்டிஷன். ஓகே, இதையும் அடிஷனலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். இங்க பாருங்க, இது வந்து பீன், ஒரு அவரை விதைகளுடைய இது சீடு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா இதுல நீங்க எண்டோஸ்போமே பார்க்க முடியாது. இதை நாம என்னன்னு சொல்லுவோம், காட்டிலிடன் வித்திலைன்னு தான் சொல்லுவோம். அப்ப என்ன ஆச்சு, வளரக்கூடிய கரு முழுமையாக அந்த எண்டோஸ்போமை கன்சியூம் பண்ணிக்கிச்சுப்பா. அப்ப ஒன்லி அங்க காட்டிலிடன் மட்டும்தான் இருப்பார். வித்திலைகள்ல மட்டும்தான் உணவுகள் சேமித்து வைக்கப்படும். அதனால இந்த சீடு நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, என்னன்னு சீடுன்னு சொல்லலாம்? விதைகள். ஓகே, ரைட். இங்க பாருங்க, செல்லுலார் எண்டோஸ்போம்னா என்னன்றது நான் சொல்லிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லாக இந்த மாதிரி பகுப்படைஞ்சு இருக்கணும். அதுதான் செல்லுலார் எண்டோஸ்போம். அப்ப செல்லுலார் எண்டோஸ்போம்ன்றது எது? இந்த கோகனட் இங்க நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, இதுதான் செல்லுலார் எண்டோஸ்போம். தண்ணி இருந்தா அது ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம். ரைட். அல்லது சிலவற்றில் விதை முதிர்ந்த நிலையிலும் கருவும் காணப்படும். அப்ப விதை மெச்சூரான பிறகும், விதையானது முதிர்ச்சி அடைந்த பிறகும் அதில் எண்டோஸ்போம் நிலையாக இருந்தால் அந்த விதையை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? கருவுன் திசு கொண்ட விதைகள், எண்டோஸ்போமிக் சீட்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஒரு சில தாவரங்கள்ல வளரும் பொழுதே கரு முழுமையாக எடுத்துக்கொள்ளப்படும். எண்டோஸ்போம் கருவால் முழுமையாக எடுத்துக்கொள்ளப்படும். அங்கு உணவுப் பொருட்கள் வித்திலைகளாகத்தான் இருக்கும். அதை நாம நான் எண்டோஸ்போம் சீட்னு சொல்றோம். ஆமனுக்கு, தேங்காய் போன்ற தாவரங்கள்ல முதிர்ந்த பின்னரும் கருவுன் நிலையாக இருக்கும். இதை நாம என்னன்னு சொல்றோம், கருவுன் திசு கொண்ட விதைகள், எண்டோஸ்போம் கொண்ட விதைகள்னு சொல்றோம். புரியுதா? இது விதை முளைக்கும் பொழுது பயன்படும். இப்ப பாருங்க, நீங்க ஒரு தேங்காய் எத்துமை நடுங்க, தேங்காய் முளைப்பு வந்துச்சுன்னு வச்சுங்க, எத்துமை நடுங்க. அப்புறம் முளைச்ச பிறகு உள்ள கட் பண்ணி பாத்தீங்கன்னா தேங்காய் இருக்குமா? எண்டோஸ்போம் இருக்குமா? இந்த தேங்காய் பூ சாப்பிட்டுக்கிறீங்களா ராஜா? அத பாத்தீங்கன்னா தேங்காவை கட் பண்ணி உள்ள அதுதான் என்ன ஆகும், இதுவா மாறும். அந்த குருத்தா மாறக்கூடியதை நீங்க பார்க்கலாம். சரியா? முளைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளும். ஓகே, சோ இதுதான் எண்டோஸ்போம் பத்தின ஒரு கான்செப்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் இந்த கிளாஸ்ல. Any doubt? No, sir. No, புரிஞ்சுச்சா? sir. Yes, sir. Yes, sir. Right. Okay.